ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 100 சங்கீதம். தியான வசனம் எண்ணாகமம் 24 அதிகாரம் 6 வசனம். எண்ணாகமம் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை இங்கே பிலேயாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலேயாம் இஸ்ரவேலர்களை சபிக்கும்படியாக கூலி வாங்கி கொண்டு சென்றவன். ஆனால் தேவன் அவனுடைய சாபமான வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றுகிறார். இங்கே இஸ்ரவேலை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவன் வசிக்கின்ற வசிப்பிடம், அவன் வாசம் அணுகிற இடம் அழகானவைகள். அந்த அழகுக்கு காரணம் என்ன என்பதை 6வது வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல. நீ கர்த்தரால் நாட்டப்பட்டவன். சந்தன மரம் நாம் நன்கு அறிந்திருக்கிற ஒரு மரம். அநேகர் வீடுகளிலே வளர்க்கிறோம், தோட்டங்களிலே வளர்க்கிறோம். இந்த சந்தன மரத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் விலை உயர்ந்த ஒரு மரம். சந்தனம் அத்தனை நேர்த்தியாக அங்கே விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. அதற்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு. எந்த இடத்தில் சந்தன மரம் இருக்கிறதோ அதை எளிதாக கண்டுகொள்ள முடியும், அதனுடைய வாசனையின் மூலமாக. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல. அப்படி என்றால் என்ன? அருமையான சகோதரியே, நீயே நானும் மரத்திற்கு ஆண்டவர் ஒப்பிடப்படுகின்ற பொழுது இங்கே உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். நீயாக வரவில்லை, நானாக என்னுடைய முயற்சியினால் வரவில்லை. நீயும் நானும் இந்த உலகத்தில் இருப்பது தேவனுடைய திருவுள சித்தம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே நாட்டியிருக்கிறார். நீயும் நானும் இந்த உலகத்திலே இருப்பது ஒரு விபத்து அல்ல. ஏதோ தெரியாமல் வந்து பிறந்து விட்டேன் என்று சொல்லி அநேக நேரம் புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய். நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை நீயே நொந்து கொள்ளுகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் அவர் நாட்டியிருக்கிறார். அவர் நாட்டியிருக்கிறார். சங்கீதக்காரன் இதைத்தான் சொல்லுகின்றதான வேளையிலே 100வது சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார். 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அல்ல. இன்றைக்கு குழந்தைகள் இருப்பது என்றால் ஏதோ மனிதனுடைய முயற்சியினால் என்றல்ல, அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவர் வீட்டை கட்டி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அவர் நம்முடைய நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று தான் சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீயும் நானும் இந்த உலகத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆகையினாலே அவர் உன்னையும் என்னையும் நாட்டியிருக்கிறார். யாத்திராகமத்திலே நான் பார்க்கின்ற பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 15:17 இவ்விதமாய் சொல்லுகிறது. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இங்கே நாட்டியிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனால் நாட்டப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இதற்காகவாம் இங்கே 17வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. யாத்திராகமம் 15:17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு, கர்த்தாவே நீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த அந்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும்.
என்ன அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்கள். உன்னையும் என்னையும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வைத்திருப்பது எதற்காக? அவர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தலமாக உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவேன். நீ தேவனுடைய உறவுக்குள்ளாக நாட்டப்பட்டவன், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக நாட்டப்பட்டவன், நீ தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நீ நாட்டப்பட்டவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பார்கள். நீ நாட்டப்பட்டவன் எங்கே? கர்த்தருடைய ஸ்தலத்தில், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ விளங்கச் செய்யும்படியாய் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல உன்னை ஆண்டவர் நாட்டியிருக்கிறார். அந்த ஆண்டவரோடு நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? நீ சிறப்பானவன், விலை உயர்ந்தவன். ஆகையினாலே ஆண்டவர் உன்னை நாட்டியிருக்கிறார். உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். நீ ஒரு தனி சிறப்புள்ளவன். பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாய் நீ அழைக்கப்பட்டவன். பரிசுத்தமே உன்னுடைய அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை உன்னிலே விளங்கச் செய்யும்படியாக உனக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை நிவர்த்தி செய்து உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டவர். அவர் நாட்டின சந்தன மரம் நீ, அவர் நாட்டின சந்தன மரம் நீ. ஆம், உன்னையும் என்னையும் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 80வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே ஆண்டவர் அவர்களை மீட்டு என்ன செய்கிறார்? கொண்டு வந்து நாட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? நீ உருவாக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, இப்பொழுது நீ நாட்டப்பட்டவன். ஆண்டவர் கனிதர் விருட்சங்களையும் விதைகளை பிறப்பிக்கிற விருட்சங்களையும் பிறப்பிக்க கிடவது என்று சொன்னார். எல்லாம் உண்டாயிற்று. சிருஷ்டிப்பிலே நீ தேவனுடையவனாக நீ உண்டாக்கப்பட்டாய். ஆனால் அடிமைத்தனத்திற்குள்ளாக நீ பாதிக்கப்பட்டவனாக, பிணையப்பட்டவனாக, வேதனையை தாங்கினவனாக நீ இருந்தாய். நான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டு வந்தேன். மீட்டு உன்னை நாட்டினேன். உன்னை நாட்டினேன் எங்கே? நான் வாசம் பண்ணுகிற இடத்துல, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், என் கரங்கள் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தில் நான் உன்னை நாட்டியிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரி, நீ சாதாரணமானவன் அல்ல, தேவனுக்கு உகந்தவன், தேவனால் சிறப்பானவனாக உண்டாக்கப்பட்டவன். நீ சிருஷ்டிப்பிலே நீ அவருக்கென்று உண்டாக்கப்பட்டவன். விழுந்து போன உன்னுடைய நிலையிலே உன்னை மீட்டெடுப்பதிலே மறுபடியும் அவர் உன்னை விசேஷித்தவனாக தெரிந்து கொண்டு அவர் வாசமணுகிற இடத்திலே உன்னை நாட்டியிருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். நான் உன்னை நாட்டினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உன்னை இங்கே வைத்திருக்கிறார். நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி நீ உன்னை நொந்து கொள்ளாதே. உன்னை கொண்டு ஆண்டவர் திட்டமிடுகிறார், செயலாற்ற விரும்புகிறார். உன்னை நீ ஆண்டவர் உருவாக்கினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உன்னை நீ நேசிக்க பழகிக்கொள். ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தானே சொல்கிறது, உன்னை போல் பிறனை நேசி. முதலாவது உன்னை நேசிக்க கற்றுக்கொள். நான் இந்த உலகத்திலே நான் தனித்தவனாக விடப்படவில்லை, என் ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். நானாக வரவில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை இங்கே வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை சிறப்புள்ளவனாக, தனித்தன்மையுள்ளவனாக, நீ மனம் வீசக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நாட்டியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம் என்பதை மறந்து போகாதே. உன்னிலே ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். நீயும் நானும் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவரால் மறுபடியும் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே உண்டாக்கப்பட்ட நீ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இன்று தேவ பிரசன்னத்திலே தேவன் வாசம் பண்ணும்படியாக அவருடைய வாசஸ்தலத்திலே உன்னை மனை நாட்டியிருக்கிறார். அதைத்தான் தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களை நிச்சயமாக நான் நாட்டவே நாட்டினேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனால் உருவாக்கப்பட்டவன், நீ தேவனால் நாட்டப்பட்டவன். நீ உருவாக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, மறு உருவாக்கப்பட்டவன், அதைத்தான் நாட்டப்பட்டவன். ஆம், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவன் உன்னை நாட்டியிருக்கிறார். தேவனுடைய படைப்பை உதாசீனப்படுத்தாதே. நீ விசேஷமானவன், நீ விலையேற பெற்றவன். உன்னிலே இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கரைபட்டு தேவனுக்கு
பிரியமில்லாத ஒரு சூழ்நிலையில் போய்விடக்கூடாது. ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாய் உன் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செய்யும்படியாக அவரை நீ அழைத்துக்கொள். அவர் உன்னிலே இருக்கட்டும். அவருடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ விலை உயர்ந்தவன், நீ மனம் நிறைந்தவன், நீ பண்பு நிறைந்தவன், நீ பரிசுத்தம் நிறைந்தவனாக இருப்பாய். அதைத்தான் ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும்படியாய் வாரும் என்று சொல்லி கேட்போம். நீ இரட்சகராக வந்தீர், என்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தீர், இப்பொழுது நாட்டியிருக்கிறீர். உன் சித்தம் நிறைவேற உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களை உண்டாக்கினீர். ஆண்டவரே, நாங்கள் விழுந்த பொழுது மறுபடியும் எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை நாட்டியிருக்கிறீர். ஒரு திட்டத்தோடும் சித்தத்தோடும் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். அந்த சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.